வணக்கம் நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ பிக் பாஸ்லேருந்து அசீமு இந்த ஆளுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கரூர் விஷயமா தளபதி இந்த ஆள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூருக்கு நீங்கள் போயிருக்கீங்க, உங்களை பார்க்க மக்கள் தானே வந்தாங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆகும்போது எப்படி வந்தீங்க, அங்கே விட்டுட்டு எப்படி கரூர்லேருந்து எப்படி நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க, அது மட்டும் கிடையாதான். என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆள் அப்புறம் தமிழ் சினிமாவில் யாருமே போஸ்ட்டே போடலை, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி யாருமே போஸ்ட் போடலை, உச்ச நடிகர்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் யாரும் போஸ்ட் போடலை, ரஜினி கமல் இவங்க 2 பேர் தான் போஸ்ட் போட்டிருக்கீங்க, மற்ற யாருமே நீங்கள் போடலை அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறாரு. உச்ச நடிகர்னாலே தளபதி, அப்புறம் ரஜினி கமல் இவங்க தான் இருக்காங்க. இதை தாண்டி யார் உச்ச நடிகர் சொல்கிறாரு தெரில, அஜித்தை சொல்கிறாரோ இல்லை சூர்யாவை சொல்கிறாரோ இல்லை யாரை சொல்கிறாரு, சிவகார்த்திகேயனை அந்த மாதிரி யாரை சொல்கிறாரா, தனுஷ் சிம்பு இவங்களெல்லாம் இவர் சொல்கிறாரா அப்படின்னு தெரியலை. அது மட்டும் கிடையாதான், விஜய் ஃபேன்ஸ்லாம் உங்கள் படம் பார்க்க மாட்டாங்கன்னு தான் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடாமல் இருக்கீங்களா, விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரி போஸ்ட்லாம் போட்டுட்டா அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் உங்கள் படத்தை போட விட மாட்டாங்க, நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதனால் போஸ்ட் போட மாட்டீங்களா அப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆள் பிக் பாஸில் ஜெயிச்சதே அது எப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அதுவே ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி இந்த ஆள் ஜெயிச்சார் பிக் பாஸில் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா இவரெல்லாம் எப்படி பிக் பாஸில் ஃபேன்ஸ்னு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆளுக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆள் ஓவர் திமிராகவும் ரொம்ப நக்கலாகவும் தான் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் தான் அந்த வீடியோ இருக்கும். அது விஷயம் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது, நீங்கள் பேசுகிறது அவ்வளோ சரி அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வைக்கலாம் இல்லை, கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு வீரவசனம் பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசுகிற வீரவசனத்துக்கு கமெண்ட் செக்ஷன் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா பசங்களாம் விட்டு கிழி கிழிச்சிருப்பானுங்க. பசங்க அந்த போஸ்ட்டுக்கு கிழி காட்டி கூட அவர் ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டுக்கு, ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டுக்கு இல்லை கமெண்ட் செக்ஷன் அவ்வளோ தான் இருக்குது. அங்கே போய் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆள் பிக் பாஸில் இருக்கும்போது அங்கே எப்படி நடந்துக்கிட்டாரு, இவருடைய பேச்சு எப்படி அப்படின்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோட்டோ போடுறேன், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோவே போதும் அவர் எந்த மாதிரி ஆள், யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ இவர் டிஎம்கே கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்க. இவங்க ஃபேமிலி மெம்பர் டிஎம்கே கூட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கும் போதே தெரியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு வீடியோவில் டிஎம்கே ஆச்சு எவ்வளோ சூப்பராக நடந்துட்டு இருக்கு தெரியுமா. நம்ம கலைஞர் மாதிரி இருக்க முடியுமா, அப்புறம் நம்ம முக ஸ்டாலின் மாதிரி இருக்க முடியுமா, உதயநிதி மாதிரிலாம் இருக்க முடியுமா, ஸோ இப்படி பறந்து வந்தாங்க பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. உனக்கு பதில் சொல்ல கூட எனக்கு விருப்பமே இல்லையா, ஆனால் வேறு வழி இல்லை, நீ ஏதோ போஸ்ட் போட்டிருக்க, அதுக்கு ரிப்ளை பண்ணணுன்றது ஒரு சின்னதாக நீ சொன்னது தான் சொல்லிட்டுனே தவிர உன்னை நான் ஒரு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கூட கிடையாது. ஏன்னா உன்னை பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். ஆல்ரெடி உனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்காது, இப்போ இந்த வீடியோவை பார்த்தப்பறதுக்கு இன்னும் பிடிக்காது. டோட்டலாக ஒரு 0 ஆக போகிற. ஸோ பார்க்கலாம். சரி, இந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை முடிஞ்சால் அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.